பெரிய சாதனை என்னென்னா, என்னோட முதல் படம் வந்து 95ல் வந்துச்சு, முறை மாமன். இந்த 18 வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரியில் நான் சர்வை பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சாதனைன்னு சொல்லுவேன். சினிமாவில் வந்து திரைக்கதை தான் முக்கியம். அந்த திரைக்கதைக்கு தான் வந்து பயங்கர கஷ்டம், அதுக்கு தான் பெருசாக போராடணும். ஒன்ஸ் திரைக்கதை நல்லா அமைஞ்சிருச்சுன்னா வந்து ஷூட்டிங் வந்து ஈஸி. ஸோ ஷூட்டிங்கில் நான் ஜாலியாக இருப்பேன். பட் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் நாங்கள் போராடுற போராட்டத்தால் தான் இன்ன வரைக்கும் நான் சர்வையாக நிற்கிறேன். என் தகுதிக்கு மீறிய ஒரு உயரத்தை நான் தொற்றுக்கேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா சினிமாவில் நுழைஞ்ச போது பார்த்திங்கன்னா ஒரு மேபி ஒரு 10 to 50 years ஐ வில் சர்வைவ்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கதை சொல்ல தெரியாது, கதை சொல்ல வராது. அதனால் வந்து இது வந்து பெரிய ஒரு மைனஸான ஒரு விஷயமா நான் நினச்சேன் அப்போது ஃபஸ்ட் நைட் இருக்கும்போது. இதெல்லாம் மீறி எனக்கு ஒரு முதல் படம் கிடச்சிட்டா கண்டிப்பாக ஒரு 10 to 15 years நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு உறுதி தைரியம் இருந்துச்சு. பை காட்ஸ் கிரேஸ் வந்து முதல் படம் கிடச்சிது. ஆனால் வந்து நியர்லி வருஷம் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய வருஷம் இருந்துட்டேன். திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். 12ல் 9 படம் சூப்பர் ஹிட், 3 படம் ஃப்ளாப். ஸோ என்னோடய சக்ஸஸ் ரேட் 75%. இப்போ நீங்கள் அன்பேசிவலே சொல்கிறீங்களோ இல்லையா, அதில் எனக்கு பெருசாக எனக்கு அந்த படத்தில் கிரெடிட் வரல. அதுதான் முதல் நிறைய பேர் ஸோ நீங்கள் தான் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. நான் எல்லா இடத்துலையும் போய் போஸ்ட் ஓட்டிட்டு இத்தனை படம் பண்ணதுக்கப்புறம் வந்து என் திறமையை வந்து நான் நிரூபித்து காட்டணும், என்னோடய வெஸ்டாலிட்டி வந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டணுங்கிறதெல்லாம் தாண்டிட்டேன். இப்போ என்னோடய பாயிண்ட்டை இது எல்லாமே எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, இப்போ படம் பண்ணுறேன்னா அந்த படத்துக்கு என்னோடய முழு உழைப்பு, அதோட வெற்றி. என்னோடய அடுத்த படம் என்ன பண்ண போகிறனோ அப்படி தான் போகிறேன்.